அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வாழ்தனி இது. நான் முழக்கம் திரு. ஒரு நாள் ஐயா மணியரசனோட பேசி கொண்டிருக்கும்போது, மணியரசன் ஐயா சொன்னார், என்னட்ட சில நேரம் திருப்பி கேள்விகள் கேட்பார் என்னட்ட திருப்பி. அப்போ அவர் சொல்லுவார், நீங்கள் ஊடகவியலாளர் மட்டுமே இல்லை, ஆக்டிவிஸ்ட் என்று சொல்லி போட்டு கேட்பார். அது மக்கள் செயற்பாட்டாளர் என்று சொல்லி சொல்லுவார். இந்த போட்டு என்ன கேட்டார் வந்து, சிங்களவர்கள் வந்து தமிழீழத்தை தந்தாலும் இந்தியா விடாதென்று சொல்லி உங்களில் பலர் சொல்கிறீர்கள். அரை உழைப்பாளிகள், பேராசிரியர்கள், விடுதலை புலிகளின் மூத்த தலைவர்கள்லாம் சொல்கிறீங்க. அப்போ யார் முதல் எதிரி என்று என்னிட்ட கேட்டார். இன்னும் நான் என் வாயால் சொல்லாமல் நான் ஐயா நீங்களே பெரிய ஆள் சொல்லுங்கன்னு சொன்னேன். இப்போ அவர் சொன்னார், ஓகே ஒரு ஆள் வந்து ஓகே இந்த கொண்டு போன்னு சொல்லி உங்களோட அடி உக்கிரம் தாங்க முடியாமல் தமிழீழத்தை தந்தாலும் இந்தியா விடாதுன்னு சொல்லி சொன்னால் இந்தியா தான் முதலாவது எதிரி, பௌத்த சிங்கள பேரினவாதம் எதிரி தான் ரெண்டாவது எதிரி. அப்போ எதிரியை இனங்கண்டு தான் தமிழீழம் விடுதலை போராட்டத்தை நாங்கள் தொடங்கணும், செய்யணும். ரெண்டு எதிரிகளையும் வந்து நாங்கள் ஒரே நேரத்தில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஆன முயற்சிகளை வந்து செய்யணும்னு சொல்லி போட்டு, அதே நேரம் இன்னொரு இதையும் சொன்னார் வந்து, இந்த எங்களுடைய எதிரிகளினுடைய ஆணி வேரை கண்டு அதை வேறறுத்தான் தமிழினம் தொடர்ந்து நிம்மதியாக வாழும். அது உண்மைதான நண்பரோடே. இன்றைக்கு வந்து இந்த சித்திரை புத்தாண்டு அல்லது தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லி சில பேருடைய பித்தலாட்டங்களை கேட்டிருப்பீங்கள். என்னென்னு சொல்லி சொன்னால் இது குரோதி வருஷமா. குரோதின்னா தமிழா? அது மட்டுமில்லை, தமிழ் சிங்கள புத்தாண்டு. சிங்களவர் வந்து அவர்கள் ஆரியன் ரேஸ், ஆரிய இனம். அவர்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய வங்காளதேசம் இருக்குல்ல, அந்த பகுதிகளில் இருந்து தான் விஜயன் வந்திருக்கிறார். அப்போ அது வந்து வடநாடு ஆரிய இனம் அவையல். அப்போ கிட்டத்தட்ட 4000 எங்களுடைய இந்து கோயில்கள், சைவ கோயில்களை வந்து குண்டு போட்டு சிங்களவர்களுடைய விமானம் அழிக்கும்போது இந்தியா வாய் துறக்க இல்லை. ஏன்? அது வந்து சூத்திரன் கோயில், மணியரசனையா வடிவ வழங்கப்படுத்துகிறார் அப்படியே. அப்போ நாங்கள் வந்து இந்த எதிரியை சரியாக இனங்கானாட்டிக்கு அவனுடைய வேரை அறுக்காட்டிக்கு வந்து திரும்பவும் முள்ளிவாய்க்கால் வருவதை வந்து நாங்கள் தடுக்க முடியாது. அதனால் அன்பான எங்களுடைய அறிவார்ந்த சமூகம் வந்து ஐயா சொல்கிற அந்த கருத்தையும் வந்து நாங்கள் ஏற்கணும், பரிசீலிக்கணும். ஐயா வந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட விடுதலை புலிகளுடைய அழிவுக்கு பிறகு வந்து ஒரு தமிழ் தேசியத்தின் நடமாடும் பல்கலைக்கழகமாக விளங்கக்கூடிய ஒருவர். அதே மாதிரி தான் தமிழ் தேசிய பேரியக்கத்துக்கு வந்து எங்களுடைய தமிழர்கள் எல்லாம் வந்து உதவி செய்யணும் என்னென்னு சொல்லி சொன்னால், அவையெல்லாம் இன்றைக்கும் வந்து அதை ஒரு தமிழ் தேசியத்தை ரிசர்ச் பண்ணி ஆய்வு செய்து அதுக்கான அறிவு தளங்களில், உணர்வு தளங்களில் இல்லை அறிவு தளங்களில் செய்து கொண்டிருப்பினோம். நான் அன்றைக்கு ஒரு நாள் தமிழர் கண்ணோட்டம் ஐயாவினுடைய தமிழர் கண்ணோட்டம் சம்பந்தமான ஒரு இதில் வந்து நான் சில நேரம் பல்வேறு இடங்களுக்கு போகும்போது கேட்டுக்கொண்டிருக்கிறது. சொல்கிறார்கள், இது வந்து தட்டை இல்லாத என்னென்னு சொல்லி சொன்னால் இது அறிவு நிலைகளிலிருந்து எடுத்து வைக்கப்படுகிற விமர்சனம், அதனால் இதை தட்டிட்டு போயிடலான்னு சொல்லி தமிழின விரோதிகள் கூடி சொல்லுறேன். இன்னொரு விஷயத்தை நாங்கள் வந்து வடிவாக பார்க்கணும். சுப்பிரமணிய சாமி இப்போ போன்ற இந்த பார்ப்பனர்கள் எல்லாம் வந்து என்ன சொல்கிறார்கள், பிரபாகரனிச இன்டர்நேஷ்னல் பறையன் என்று சொல்கிறார் என்றால், அப்போ தமிழீழ தேசிய தலைவர் வந்து சர்வதேச பறையன் என்று சொல்கிறார் சுப்பிரமணிய சாமி. பறையான்னு சொல்லி சொன்னால் அவர்கள் வந்து அந்த உயர் தனி அந்த சொல்ல தமிழர்களுக்கு குறிக்கக்கூடிய அந்த சொல்ல ஆங்கிலத்தில் அதை குறைவான ஒரு சொல்லாவே ஆக்கக்கூடிய நிலைமைக்கு பிராமணர்கள் வந்துட்டார். அந்த நிலையில் அப்போ ஐயா எங்களுடைய பெரும்பாட்டன் ராஜராஜ சோழன் ஐயா வந்து என்ன செய்திருக்கிறார்னு சொல்லி சொன்னால், தன்னுடைய கோயில்களில் அவர் கட்டின அந்த தஞ்சை பெருங்கோயிலில் வந்து அங்கே பறை அடித்து இசை எழுப்புகிற
அந்த கலைஞர்களை வந்து ராஜராஜ பெரும்பறையன் என்று சொல்லி பெருமைப்படுத்தி இருக்கிறார். இப்போ இவர்கள் என்ன சொல்கிறார்கள், எங்கட நாட்டுக்குள்ளேயே வந்து நாங்கள் இப்போ கொஞ்சம் நேரம் வந்து நான் சொல்கிறது தமிழ்நாட்டை விட்டு போட்டு எங்கட நாட்டை மட்டும் பேசுவோம், ஈழத்தை மட்டும் பேசுவோம். ஈழத்தில் வந்து இந்த பிராமணர்கள் வந்து ஒரு கூலியாக தான் இருக்கணும். இந்த கோயில்கள் எல்லாம் வந்து எங்களுடைய கட்டுப்பாட்டுகளில் தான் இருக்குது. இவர்கள் வந்து ஒரு கூலியாக மணியாற்றாக்களாகவும் இந்த என்ன சுப்புலாம்பரதனம் சதிவண்ணம் சதுப்பி எஞ்சாந்தியே என்று சொல்லி இந்த ஓதுறவையிலையாம் இருக்கிறேன். அப்போ இவர்கள் வந்து எங்களை தாழ்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க. எங்கட நாட்டிலேயே வந்து எங்கட கோயில்ல நாங்கள் கட்டின கோயில்லையே வந்து நாங்கள் கருவறைக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் தாழ்ந்தவன்னு சொல்லி சொல்கிறாங்க. இவைகளுக்கு எப்போ நாங்கள் பச்சை மட்டை அடி கொடுத்து இந்த பூநூலே மாறுறது துரத்துறமோ அண்டைக்குத்தான் உண்மையாக எங்களுக்கு விழிப்பு வருமென்று சொல்லி நான் நினைக்கிறேன். அன்பு உறவுகளே, அப்படித்தான் எங்கட கோயிலுக்குள்ள எங்கட நாட்டுக்குள்ள வந்து நீ தாழ்ந்த சாதி, நீ அந்த சாதி, எங்களுக்கு குறைவு, நான் தான் கூட என்று சொல்லி சொல்கிறதுக்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தது? நீ ஈராக்கில் பகுதிகளில் இருந்து ஆடு மாடு ஓட்டி கொண்டு பஞ்சம் பிழைக்கிறது எங்கட நாட்டுக்குள்ள வந்த நீ எங்கட மன்னர்களை வெல்ல முடியாமல், போரில் வெல்ல முடியாமல் சூழ்ச்சியால் வெண்ட நீ. அப்போ நாங்கள் இந்த விஷயங்களையெல்லாம் வரலாற்று ஆதாரங்களையெல்லாம் வந்து அலசி பார்க்க வேண்டாமா? இன்றைக்கு அறிவார்ந்த எங்களுடைய இளம் சமுதாயம் வந்து எங்களுடைய மூதாதையை தான் பிளவிட்டுட்டார்னு சொன்னாலும் இளம் சமுதாயம் விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார் என்று சொல்லி எங்களுடைய பட்டுக்கோட்டையார் சொல்லுவார். அதே மாதிரி தமிழீழ தேசிய தலைவர் சொல்லுவார், மாண்புமிகு வே. பிரபாகரன் அவர் சொல்லுவார், விழிப்புத்தான் விடுதலைக்கு முதல் படி என்று சொல்லி போட்டு 1991 பெண்கள் நாள் மார்ச் 8 அந்த அறிக்கையில் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த பெண்கள் இனம் தொடர்பாக சொல்லும்போது இந்த மனுநீதி இந்த விஷயங்களை எல்லாம் வந்து தெளிவாக சொல்லியிருக்க, இதை விட்டு நாங்கள் வெளியில் வரணும்னு சொல்லியிருக்கிறார். அப்போ முழுமையான விடுதலை எப்போ வரும் தமிழனுக்கு என்று சொன்னால் சிங்களவர்கள் அடிக்கும்போது எங்களுக்கு தெரியுது, ஓகே இவன் நேர அடிக்கிறான், இவன் எதிரி என்று எங்களுக்கு தெரியுது. ஆனால் பிராமணன் வந்து எங்களோட மூளையில் விலங்க போட்டு வச்சிருக்கிறான். இதை தாண்டி சிந்தித்தாதான் வந்து இந்த ரூட் கோஸ்ட்டை வந்து, அதாவது எங்களுக்கு எதிரான இந்த எதிரியான இந்த ஆணி வேற அறுக்க முடியும். ஆகையால் அன்புறவுகளே, இந்த எங்களுடைய கோயிலில் நிற்கிற இந்த பார்ப்பனர்களை வந்து நாங்கள் எப்போ வெளியில் வெளுத்து அனுப்புகிறோமோ அப்போதுதான் எங்களுக்கு முழுமையான விடுதலை கிடைக்கும். அன்புறவுகளே, தமிழீழ தேசிய தலைவர் மாண்புமிகு பிரபாகரன் அவர்கள் செத்தபோது, அதாவது மேயில் அவர் செத்தான்னு சொன்னபோது ஆரிய பிராமணர்கள் அதாவது வடநாட்டுக்காரர்கள் வந்து வெடி கொளுத்தி நவீன ராவணன் செத்து போனான்னு சொல்லி கொண்டாடி இருக்கிறோம்.